வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில்கள். அதே சமயம் நிறைய கமெண்ட்ஸு வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ப்ளீஸ் டாக் அபவுட் மை இஷ்யூ. என்னோட பிரதர் யூஏஇயில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஐஃபோன் 15 ப்ரோ 256GB ஜனவரி 2024 பர்ச்சேஸ் பண்ணார். இஷ்யூ என்னென்னா, பேட்டரி ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. அவரோட யூசேஜ் ஐஃபோனில் ரொம்ப கம்மி தான். செகண்டரி ஃபோனாக தான் ஐஃபோன் 15 ப்ரோவை யூஸ் பண்ணுறாரு. ப்ரைமரி ஃபோன் ஸ்டில் OnePlus 80 தான். ஐஃபோனில் நோ கேமிங், நோ இன்ஸ்டாகிராம், நோ யூடியூப், நோ ஏஓடி. ஆல்சோ யூஸிங் ஜஸ்ட் கால் அண்ட் வாட்ஸ்அப் ஒன்லி. பட் பேட்டரி ஹெல்த்து 1.5 இயர்ஸில் 83க்கு ட்ராப் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு 100 to 99 வரதுக்கு 7 months ஆச்சு ப்ரோ. இப்போ 83 தான் இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் கம்மியாகிறது சான்ஸ் இருக்கா? சார்ஜிங் லிமிட்டு 90%. சர்வீஸ் சென்டரில் காட்டினதுக்கு முடியாது பிகாஸ் டிவைஸ் அவுட் ஆஃப் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி மந்த்துக்கு வாரண்டி முடிஞ்சது. என்ன பண்ணலாம் ப்ரோ? சர்வீஸ் சென்டரில் சொல்யூஷன் கிடைக்குமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன ப்ரோ? கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரில் வந்து இது சப்போர்ட்டுன்றதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏதோ கேர் ப்ளஸ் இருந்தாலும் அது பிரச்சனை பண்ணலாம். இதில் கேர் ப்ளஸ் இருந்தாலும் என்ன ட்விஸ்ட்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மக்களே, யாரெல்லாம் பேட்டரியை ரொம்ப ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி ஃபோனை ரொம்ப கிராஜுவலாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கேர் ப்ளஸ்ஸே போட்டாலும் செம்ம ஜோக்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேர் ப்ளஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து 83% ஆகிடுச்சு, என் பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஒரே வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா, 80% கீழே வரட்டும் மாத்திரன்னு சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப அளவுக்கு அதிகமான கேரை உங்கள் ஃபோன் மேலே நீங்கள் காட்டும் பட்சத்தில் உங்கள் ஃபோனு 2 வருஷம் தான் கேர் ப்ளஸ் அப்படின்னு வைங்களேன். 2 வருஷத்துக்குள்ளே 80% கீழே போகலன்னா அது ஒரு பெரிய தலைவலி. அப்போ என்ன பண்ணணும்? வாண்டடாக கீழே போட்டு உடைக்கணும். சரி, பேட்டரி வந்து அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி அதுக்கப்புறம் அது 80 கீழே போயிடுச்சுங்கிறனால நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே நினச்சோன்னா 80 கீழே போகலன்னா அதுக்கு உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்மளை சாகடிப்பாங்க. அதனால் ஐஃபோன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபோனை இஷ்டத்துக்கு ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கேர் ப்ளஸ் போட்டிருக்கீங்களா, கேஸ் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். வியர் அண்ட் டேர்லாம் ஆகட்டும், நல்லா அடித்து நொறுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபோனை வந்து ஒரு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் 20 மாதம் கழிச்சு நம்ம மாற்றிப்போமே. 24 மாதம் வாரண்டி இருக்குது கேர் ப்ளஸில். ஸோ அப்போ ஒரு 20 months யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் மாற்றிக்கிற அளவுக்கு நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கேஸு டெம்பர்லாம் போட்டுக்கோங்க. இதை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஈஸியாக போய் மாற்றிடலாம் அப்படின்னு. ஐஃபோனில் இது ஒரு பெரிய தலைவலி. அண்ட் இந்த பேட்டரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 15 சீரீஸ்லேயே அது 15 Pro அண்ட் Pro Max கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிவைஸ். ஏன்னா அதில் தான் இந்த A17 Pro சிப் இருக்கும். மேபி உங்கள் பிரதர் வந்து ரொம்ப கேஷுவலான யூஸே பண்ணியிருந்தாலும் ஃபோனோட ஹீட்டிங்னால கூட அந்த பிரச்சனை இருக்கலாம் ப்ரோ. ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகிருக்கும். ஃபோனில் பேசிக் டாஸ்க்கே பண்ணாலும், இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணாலும் இல்லாட்டி வீடியோ கால் பண்ணாலும் கூட ஹீட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ எப்பயுமே இனிமேல் ஐஃபோன் யூசர்ஸு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போடு. OnePlus 13R யூசர் ரிவ்யூ. ஸ்ரீதரன் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 13R யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்கார். ஐ எம் யூஸிங் ஐஃபோன் 14 Plus ஃபார் I was using iPhone 14 Plus for 2 years. After a lot of struggle with network reception and cost of products in Zepto, Instamart, Uber, Ola seems too high when compared to Android phones, even S24 Ultra. Hence, sold it and bought OnePlus 13R 16/512 variant. So far, I am very happy with my purchase. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் பெரும்பாலும் யாரெல்லாம் இன்டர்நெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் வழியாக ஏதாவது வாங்கலான்னு ட்ரை பண்ணால் அதில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஓலா ஊபரில் வந்து கேப் போடலான்னு நினச்சாலும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கலான்னு பார்த்தாலும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே காமனாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுவும் ஒரு பக்கம். ப்ளஸ் நெட்வொர்க் இஷ்யூ வந்து 14 Plus பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி 14 Plus எப்படிப்பட்ட ஒரு ஃபோன் சொல்லிட்டு ராகவனோட சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனல்லே. அது ரொம்ப முன்னாடி தான். செக் பண்ணி பாருங்களேன், ஜோக்காக இருக்கும். ஸோ அது வந்து 15 Plusக்கும் 14 Plusக்கும் கம்பேர் பண்ணால் கூட 15 Plusஓட 14 Plusல ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. பட் காலப்போக்கில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா 15 Plusஸே வே பெட்டர்ன மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தான் தள்ளப்பட்டிருக்கோம். நெட்வொர்க் ரிசப்ஷன்லேருந்து பேட்டரி லைஃப் வரைக்கும் எல்லாமே வந்து 15 Plus இப்போ வே பெட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ 14 Plusல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. 14 Plusல வீடியோ எடுக்கும்போதோ இல்லாட்டி ஃபோட்டோ எடுக்கும்போதோ, அதுவும் முக்கியமாக வீடியோ எடுக்கும்போது அதிகமாக அந்த ஃபோக்கஸ் ரிலேட்டட் பஞ்சாயத்துகள் எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஃபோக்கஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து ஃப்ரேம்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஃபோக்கஸ் அப்படியே லாக் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் ஃபோக்கல் நேரத்தில் லாக் ஆன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் டார்ச்சராக இருந்தது. சரி, ஓகே. ப்ளீஸ் ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி, ஐ எம் நாட் அ சீரியஸ் கேமர், பிளே COD ஒன்லி டியூரிங் வீக் அண்ட் டே, மேக்ஸிமம் 1 hour, பட் ஸ்டில் கெட்டிங் 9 hours 40 minutes ஆஃப் SOT
ஸ்டாண்ட் பை பேட்டரி வந்து 32 hours வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. கேமரா 50 MP was really awesome with punchy colors. Ultra wide camera is like a hit or miss. Last telephoto camera does decent performance during daylight and sucks during evening time. Front camera is good but not great. UI. I am a die-hard Samsung user. Used S4 Zoom. வேற லெவல் ஃபோன் ஆச்சு. ஆனால் S4 Zoom மாதிரியான ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதிலலாம் லேண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஆப்டிக்கல் ஜூம் லெவலுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே ப்ரோ. பரவாயில்ல. S3 Neo, S9, S20 FE, but still Oxygen OS does looking good. Not as great as One UI, but it is good. Okay. Network reception. I would probably rate it as wow. It was my biggest concern while using iPhone 14 Plus, as I will not get network even a single point in some remote areas where friends using OnePlus, Oppo, Samsung will get 2 to 3 points at least to make a call. Now I am getting 5.5G using Jio and no problem with Airtel as well, as I am using dual SIMs. நல்ல பாயிண்ட். ஸோ இதுவும் இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. பர்ஃபார்மன்ஸ் யூசிங் 8 Gen 3 is great for switching between apps, playing games, but if we try to edit videos, I am using Insta360 X4 with their own app. The video rendering seems to be slow and the process time taken for editing is low when it compared to my old iPhone 14 Plus. 14 Plus ஸ்லோவா? 14 Plus, ஓ சாரி, 14 Plus-ஓட இதில் ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், இது ஒரு ஃபேக்ட் இருக்குங்க, கரெக்டு. இந்த எடிட்டிங் மாதிரியான விஷயங்கள் வந்து என்னதான் நமக்கு ஹார்ட்வேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து, அதாவது நம்மகிட்ட இருக்க ஃபோனில் 16 GB ரேம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் கூட சில சமயங்களில் சில ஃபோன்ஸ் வந்து சில ஆப்பு வெல் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கிரியேட்டிவ் டூல்ஸ் எல்லாமே iOS-ல நல்லா ரன் ஆகும். ஸோ அது உண்மைதான் ப்ரோ. இது இந்த இடத்துல நம்ம அக்னாலேஜ் பண்ணியாகணும். ஐஃபோன் யூசர்ஸ்க்கு எப்பயுமே ஆப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படிப்பட்ட டேட்டா தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளும் பர்சனலாக ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது சோஷியல் ஆப்ஸ் எப்படி இருந்திருக்கு, அதுவே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது சோஷியல் ஆப்ஸ் எப்படி இருந்திருக்குங்கிறத பற்றி பல தடவை பேசியிருப்போம். ஸோ இது வந்து நல்ல பாயிண்ட்டு. ஸோ 16 GB RAM, 512 GB இருக்குது. மல்டி டாஸ்கிங்கு, மீடியா எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரகிள் ஆகிறது நமக்கு இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து I am your subscribers in 2018 and I watch your videos regularly. I really appreciate the work your entire team, hence decided to share my feedback about my OnePlus 13R. I recently bought OnePlus Buds 3 and it's working perfectly great with the mobile and LHDC is seriously awesome. I am using PowerAmp app for listening music. Sridhar, thank you bro. வேற லெவல். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன், சூப்பரு. ஆல்ரெடி 13R யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சர்க்கிளில் 13R நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேட்டாலும் நானும் 13R வந்து ரொம்ப நல்ல டிவைஸ்னே சொல்லிட்டு போயிடுவேன். அதுவும் இன்றைக்கி டேட்டுக்கு கண்டிப்பாக நல்ல டிவைஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல ப்ரைஸிங்கில் தான் வந்திருந்தது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிலமை. சரி, ஓகே. சோனி 5.1 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் ப்ரோ சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி ஆனில் தான் இருக்கும், பட் கரண்ட் பில் அதிகமாக வந்தது இல்லை. வெரிஃபைடு 1 ஃபுல் மூவிக்கு பிலோ 1 யூனிட் தான் கன்சியூம் ஆகி இருக்குது. சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி சவுண்ட் பார் யூஸ் பண்ணும்போதோ இல்லாட்டி சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதோ எனக்கு வந்து இபி பில் அதிகமாச்சுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்காக ஒரு சோனியோட 5.1 யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இபி பில்லில் பெரிய அளவில் இம்பாக்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மேபி மற்ற பிராண்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லையோ என்னமோ. சரி, அடுத்து வந்து ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவப்ரோ கிரேட் ஒன் ஆஃப் யுவர் ஒர்க்கு, வாண்ட் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் ஐ எம் ஹேவிங் S25 Plus since the date of launch by pre-booking and facing a lot of heating issues since then. Have had 3 to 4 security updates, but still the heats up when apps like Blinkit or Swiggy is open with YouTube opened in the background. Not facing with light games, but seen in heavy games. Also heats more in power saving mode. I was using OnePlus 3T since 2016 and never faced such an issue ever. Okay, மேபி கரெக்ட். கீழே கௌதம் ப்ரோவே ஆன்சரும் சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை முடிஞ்சால் ரீசெட் பண்ணி பாருங்க அப்படின்னு. நம்ம காமேஷ் ப்ரோ சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்து, அதாவது அவருக்கு மட்டுமே அப்நார்மலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவர் அதை எடுத்துகிட்டு போய் சாம்சங் காருக்கு போவார். சாம்சங் காருக்கு போனது என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கல்லே அவங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டேபிள் பில்ட் என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த பில்டை ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்பாங்க ப்ரோ. வாரண்டியில் இருக்கக்கூடிய டிவைஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து அஃபிஷியலாக சாம்சங் காருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் பில்லையும் டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, எனக்கு என்னென்னு தெரிலங்க, அதை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க, டிவைஸை பேக்கப் எடுத்துகிட்டு, எனக்கு என்னென்னு தெரில, நான் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து டிவைஸ் ரொம்பவே ஹீட் ஆகுது, பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஸோ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வெர்ஷன் ஃப்ளாஷ் பண்ணி கொடுங்க, நான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிபிள் சொல்யூஷன். மேபி இப்போ ஹரிஹரன் ப்ரோக்கு இப்படி இருக்குது, வேறு யாராவது S25 Plus யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் சரியா.
ஆனால் லான்ச் ஆனப்போ இப்படி இருந்த மாதிரி இல்லை. ஆனால் இவர் டே ஒன்னே வாங்கியிருக்காரு, இவருக்கு இப்படி தான் இருக்குங்கிறது தான் யோசிக்க வைக்குது. டிவைஸ் வந்து வாமே ஆகலை, ஹீட்டே ஆகலைன்னு சொல்ல வரல. S25 யூஸ் பண்ணேன், S25+ யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹீட் ஆச்சு, ஆனால் உடனே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இது கொஞ்சம் கோலராக தான் இருக்குது. அப்புறம் சிங்கிள் செல் அப்படிங்கிற நம்பர் வந்து ஐ ஹாவ் நத்திங் 3A. ஐ ஃபேஸ் த சேம் இஷ்யூ. சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது 2 to 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுவாக டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப சார்ஜ் ஆகும். ரீசெண்ட் டேஸில் அந்த இஷ்யூ இல்லை. அண்ட் நம்ம CMF சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம் சார்ஜர் கனெக்ட் பண்ணதும் ஃபோன் ஸ்லைட் எலக்ட்ரிக் பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. பவர் பட்டனில் ஃபிங்கர் பட்டு இருந்துச்சுன்னா நல்லா ஃபீல் ஆகும். ப்ளக் பாயிண்டில் நம்ம ஃபிங்கர் லைட்டாக டச் ஆன மாதிரி. அப்புறம் சார்ஜ் கேபிளில் இருக்கிற கனெக்டர் கிட்ட கை வச்சாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ப்ரோ. பவர் ஃப்ளக்சுவேஷனால் இப்படி இருக்குமா? இருக்கும்னு கண்டுக்கல. இல்லை ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ, பவர் ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. எர்த் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அதை தவிரனா இவங்களோட ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும். எர்த் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. எர்த் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லேப்டாப்பை சார்ஜ் போட்டு லேப்டாப்பில் கை வச்சா கூட திடீர்னு ஸ்டாட்டிக் சார்ஜ் மாதிரி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா லேப்டாப்பில் வந்து நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் விஜயன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐக்கூ நியூட்டன் கேமரா ஃபாக் இஷ்யூ இருக்குது. அப்படியா? இது பயங்கரமான டேட்டாவாக இருக்கே. ஐக்கூ நியூட்டனில் கேமரா ஃபாக் இஷ்யூ. இதே பிரச்சனை தான் நான் வந்து ஐக்கூ 13 ஃபேஸ் பண்ணேன், லென்ஸ் ஃபாகு. ஆனால் அப்போ பனி. நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ? சித்தார்த் ப்ரோ, நீங்கள் எந்த ஏரியா? நீங்கள் எந்த ஏரியாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஏரியா டெம்பரேச்சர் என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள். என்னது இது வானிலை அறிக்கை மாதிரி ஆகிடுச்சு. சரி, நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியூட்டன் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது கேமராலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணேன். சென்னையில் இத்தனைக்கும் ஹியூமிடிட்டி ஹை. பட் நீங்கள் மேபி இன்னும் கொஞ்சம் குளிரான ஏரியாவில் இருக்கீங்களோ நம்ம. பட் இங்கே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் ஐக்கூ 13 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அடுத்து சிவசந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, எனக்கு ஒரு கஸ்டம் ரோமில் இப்படி ஆச்சு. ஃபோன் வாட்டேஜ் மாறும்போது லைக் 5 வோல்ட்டில் இருந்து 9 வோல்ட்டு, 9 வோல்ட்லேருந்து 15 வோல்ட்டு மாறும்போது எல்லா டிவைஸும் 0 ஆம்ப் போயிட்டு தான் வரும். அந்த ஓஎஸ் டிஸ்கனெக்ட்னு நோட்டிஃபை பண்ணுது. தே ஹாவ் டு அப்டேட் திஸ் இந்த ஓஎஸ் லெவல். ஓகே, நாட் ஷுர் பட் நத்திங் போர்ட்டு ரோம் யூஸ் பண்ணும்போது வந்த இஷ்யூ தான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. அந்த பவர் பேங்க்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து இப்போ டிவைஸால் இன்னும் அதிகமான பவரை ட்ரைன் பண்ண முடியும், அதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பவர் பேங்க்லேருந்து அது டிஸ்கனெக்ட் ஆகுது. ஒரு 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 செகண்ட் வச்சுக்கோங்களேன். அப்படி டிஸ்கனெக்ட் ஆகும், திரும்ப ரீகனெக்ட் ஆகும். ரீகனெக்ட் ஆகும்போது வோல்டேஜ் ஆம்பி எல்லாமே மாறிடும். இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணும்போது என்ன ரேட்டிங்கில் இருந்ததோ அதோட பெட்டர் ரேட்டிங் மாறிச்சு. ஸோ இதையும் நான் லைவாக பார்த்தேன். அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோவும் நம்ம சேனல்லே வரும். ஜெப்ரானிக்ஸில் ஒரு 10,000 mAh மேக்ஸேஃப் பவர் பேங்க், அதில் பார்த்தேன். இது ஒரு சில சமயம் என்ன ஆகுதுன்னா ஃபோன் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஃபோன் வந்து பவர் பேங்க்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப ரீகனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். ஸோ அது QCலேருந்து அப்படியே PDO இல்லாட்டி PDலேருந்து PPSO ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதான் இந்த இடத்துல அதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து ஜெயனேஷ், சிவா ப்ரோ ப்ளீஸ் டூ வீடியோ அபவுட் போன் கண்டக்ஷன் இயர்ஃபோன்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நல்லதா கெட்டதா, யாருக்கு செட் ஆகும், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ ஆம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஒன் ரெக்கமெண்டேஷன். இருந்தாலும் சொல்லுங்கள். போன் கண்டக்ஷன் ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க ப்ரோ. நம்ம மக்கள் தான், கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. முன்னே ஸ்கல்காண்டியில் வந்து போன் கண்டக்ஷன் ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் போன் கண்டக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஓப்பன் இயர் கான்செப்ட் மாதிரி. ஸோ என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ரொம்பவே லைவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஆடியோவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு இயர் ட்ரம்மில் பக்காவாக கேட்டுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், இதுகளே பெஸ்ட் மாடல் என்னென்னு பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பட் நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு வந்து உறுதியான டேட்டா எங்கேயுமே இல்லை ப்ரோ. ரொம்ப அதாவது ஆணித்தனமான உண்மை, இதை மாட்டினா வந்து பிரெயின் லெவலில் ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான டேட்டாவே எங்கேயும் பார்க்க முடியல. ஏன்னா பொதுவாகவே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரன் இருக்குது என்னவா இருக்குன்னு கேட்டால் 1008 கதையை சொல்லி நம்மளே பயமுடுத்தோம். கோல்டாக இருக்கலாம், கோவிடாக இருக்கலாம், ஏன் த்ரோட் கேன்சராக இருக்கலாம்னு சொல்லி அடிச்சு விடும் அந்த கூகுள். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்க்ரீட் எவிடன்ஸ்னு எதையுமே என்னால் பார்க்க முடியல. நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த போன் கண்டக்ஷன் வந்து பெரும்பாலும் இப்போ அவ்வளோவா பேசு பொருளே இல்லை. இப்போ யாரும் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. பட் 2016, 17 டைம்லலாம் நான் அதிகமாக பார்த்தேன் போன் கண்டக்ஷன் பற்றி. இப்போ ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. அடுத்து GVYR, ரீசெண்ட்லி பிக்சர் இன் பிக்சர் வீடியோ ப்ளே வரதில்லைன்னா. அப்படியா? யூடியூப் ப்ரீமியம் போடலனாலும் பிக்சர் இன் பிக்சர் ஒர்க் ஆகிட்டு இருந்ததுங்க. உங்களில் எவ்வளோ பேருக்கு அது இப்போயும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யூடியூப் ப்ரீமியம் போடலனாலும் பிக்சர் இன் பிக்சர். ஸோ எதுலெல்லாம் ப்ராடக்ட் டேக் பண்ணியிருந்தாங்களோ அந்த வீடியோலாம் பிக்சர் இன் பிக்சரில் ஒர்க் ஆகும். ரைட்டுங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பாய்.